நான் எவ்வளவு சொல்லி நீ இப்படி செஞ்சுட்டேன்னா என்ன இருந்தாலும் நீ நாதனுடைய ரூமுக்கு போய் அவரை தாக்கினது பெரிய தப்பு. நான் பண்ற தப்பு தான் உன் கண்ணுக்கு தெரியுதே தவிர நாத செய்யற துரோகம் எல்லாம் உனக்கு புரியறதே இல்லை. அண்ணா இதானம யோசிச்சு பாரு. எந்த குற்றத்தை நீ செய்யலன்னு ஆத்திரப்பட்டு தலைமறைவா இருக்கியோ மறுபடியும் அதே குற்றத்தை செய்யறதுனால நீ தப்பிக்க முடியுமா? மிஸ்டர் சங்கர், நீங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப நீங்க மட்டும் இல்ல, உமா வேற உங்களை நம்பி வந்திருக்கு. இந்த நிலையில நீங்க என்ன செய்ய போறீங்க? எப்படி சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க போறீங்க? எப்படி வாழ போறீங்க? இதுதான் பிரச்சனை. டாக்டர், எப்படியாவது இந்த சிக்கல் இருந்து அண்ணனை நீங்க தான் தப்ப வைக்கணும். வேணா ஒண்ணு செய்யலாம். சங்கரை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டா அதுக்கப்புறம் அங்க அவர் நிம்மதியா வாழலாம் பாருங்க. நல்ல ஐடியா. ஆனா அதுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் வேணுமே. கவலைப்படாதீங்க, பாஸ்போர்ட் வாங்கி தர முயற்சி பண்றேன். டாக்டர், இந்த நன்றியை என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். முதல்ல காரியம் நடக்கட்டும். ஆனா அது வரைக்கும் நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். ஆமா, ஒருவேளை நாதம் இங்க வந்தாலும் வரக்கூடும். ஏன் டாக்டர், உங்க வீட்டுல தங்குறேன் என்ன? ஐயோ, வேண்டவே வேண்டாம். நாதனுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல நீங்க தங்கவே கூடாது. இப்படி செய்தா என்ன டாக்டர்? என் தாத்தாவுக்கு சொந்தமான ஒரு பழைய லேபரேட்டரி சும்மா தான் பூட்டி கிடக்குது. நீங்க வேணா அங்க தங்கிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். உமா, வா போகலாம். டாக்டர், நீங்க தான் அண்ணனுக்கு துணையா இருக்கணும். ஆகட்டும் சார், தைரியமா இருக்கு. வரேன் சார். பாஸ்போர்ட் கிடைச்சது என் செலவுக்கும் கொஞ்சம் பணம் அனுப்பு. அனுப்புறேன்னா பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கும் அவ்வளவு அனுப்புறேன். போயிட்டு வாங்க. போமா போமா. எங்க அண்ணன் கிட்ட கூட நான் சொல்லிக்காமே வந்துட்டு இனிமே நான் அவரை எப்ப பார்க்க போறேனோ, எப்போ நான் எங்க அண்ணனை பார்ப்பேனோ அப்ப நீயும் உங்க அண்ணனை நிச்சயமா பார்க்க முடியும். போகுமா போ. வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்லை. இதுதான் என் தாத்தாவுடைய பழைய லேபரேட்டரி. தக்க பராமரிப்பு இல்லாதனால தான் இப்படி கிடக்குது. நீங்க இங்க இருக்கிறதா நல்லது. என்ன போலீஸ் பயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஏன் உத்தரவு இல்லாம இந்த வீட்டுக்குள்ள யாரும் நுழையவும் முடியாது. ப்ளீஸ். சரசு, 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 ஏன் அழற? என்ன நடந்தது? ஒண்ணுமில்லை நாதன், ஒண்ணுமில்லை. உன் துன்பம் எதுவா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க நான் கடமைப்பட்டவன். சொல்லு சொல்லு சரசு. உண்மையிலே அண்ணனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க நீங்க முயற்சி பண்ணீங்களா? சொல்லுங்க. நான் அதை நம்பல. நீங்க அப்படி செய்வீங்களா? உங்களை எனக்கு தெரியாதா? சங்கர் இப்ப எங்க? இங்க இல்ல. சரசு, குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது சட்டப்படி பெரிய குற்றம். அப்படி என்ன அண்ணனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கத்தான் நீங்க இங்க வந்தீங்களா? ஆமா. நீங்க இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் செய்யற நல்லது கூட சில சமயம் மத்தவங்களுக்கு கெடுதலா தெரியும். அதுக்காக என் கடமையை நான் செய்யாம இருக்க முடியாது.
கடுமைங்கிற போர்வேலி நீங்க இன்னும் எங்களுக்கு எவ்வளவு கொடுமை செய்ய போறீங்க? அண்ணியின் கொலை வழக்குல சீரழிஞ்ச எங்க குடும்பத்தை சீராக்குவீங்கன்னு மனசார நம்பினேன். ஆனா நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செஞ்சு எனக்கு உண்மையை சொல்லுங்க. நீங்க எங்க குடும்பத்துல அக்கறை உள்ளவர் இல்லையா? நீங்க என் மீது செலுத்தின அன்பு உண்மையானது இல்லையா? உங்க காதல் புனிதமானது இல்லையா? சொல்லுங்க நாதர், சொல்லுங்க. சரசு, நீ இவ்வளவு வற்புறுத்தின பிறகு நான் உண்மையை சொல்லித்தான் உனக்கு அதிர்ச்சியா இருக்கும். எனக்கு வேற வழி இல்லை. சரசு, இத்தனை நாள் உன்னோடு ஆடி பாடி பழகின நாதன் தன் கடமையை செய்ய வந்தவன். காதலன் இல்லை. கமலாவின் கொலை சம்பந்தமா உங்க வீட்டை சோதனை போடவும் உங்களோட நெருங்கி பழகி உண்மைகளை தெரிந்து கொள்ளவும் தான் நான் உனக்கு காதலாக நடிச்சுக்கிட்டு. அப்படின்னு நீங்க என்கிட்ட பழகினதெல்லாம் களங்கமற்றது, பேசினதெல்லாம் விஷக்கலப்பற்றது. வேடிக்கைக்கு பறித்தாலும் பூஜைக்கு பறித்தாலும் மலரின் வாழ்வு முடிந்துவிடும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் உன் கற்புக்கு களங்கம் ஏற்படும் வகையில் நான் என்றுமே நடந்தது கிடையாது. ஒரு முறை பந்தல்ல படர்ந்த கொடி மீண்டும் தனித்து நிற்க முடியுமா? நீங்கள் தான் என்ன வாழ வைக்க போறவர் என்று நினைச்சு தன் மதிப்பையும் தன்மானத்தையும் உங்களுக்கு பலியாக்கிட்டேன். இனிமே இந்த உலகத்துல நான் எப்படி தலை தூக்கி நடக்க முடியும்? இப்படி உங்க துரோகத்தை சொல்லி என்னை வேதனைப்படுத்துறதை விட உங்க கையாலேயே ஒரு துளி விஷத்தை கொடுத்துருங்க. என் காதலர் நல்லவர் என்ற எண்ணத்தோடவே நான் மடிஞ்சு போறேன். நீ நினைக்கிறது போல அவ்வளவு கொடிய கல்லஞ்சக்காரன் நான். உன் வாழ்க்கை பாழாக மானம் பறிபோக நான் ஒரு காலம் காரணமா இருக்க மாட்டேன். இப்ப நீ விரும்பினா கூட நான் கல்யாணம் செய்துக்க தயாரா இருக்கேன். கல்யாணத்துக்கு பிறகு உன் மேல புனிதமான காதலை செலுத்தி ஒரு நல்ல கணவனா என்னால் வாழ முடியும். இல்லறத்தின் திருவிளக்காக விளங்க வேண்டிய பெண்மை கள்ளருக்கு வழிகாட்டும் கைவிளக்காக மாற்ற துணிந்த சுயநலக்காரரான உங்கள் முகத்தில் உங்கள் அனுதாபத்திற்கு நன்றி. உங்களோடு வாழ நான் தயாரா இல்லை. அவசரப்படாதீஸ்வரம், உன் செயலுக்காக அப்புறம் நீ வருந்த வேண்டி வரும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இனி நாம சந்திக்கிறது மரணத்திற்கு பிறகு. டாக்டர், தயவு செஞ்சு இந்த நல்லவரை வெளியில போக சொல்லுங்க. சீக்கிரம் போக சொல்லுங்க. சரசு, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் நாதர். சரசுக்கு மனநிலை சரியில்லை போன்றது. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க அவங்கள பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், ஆஸ் a டாக்டர் நான் சொல்றேன். என்ன நடந்தது? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? மிஸ்டர் நாதன் என்ன சொன்னார்? தயவு செஞ்சு எதுவுமே கேட்காதீங்க. I'm so sorry. இந்த கண்ணை துடைச்சிங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். சங்கர் உமாவும் பத்திரமா இருக்காங்க. நாளைக்கு நாம பாஸ்போர்ட்டும் பணத்தோடும் அவங்கள போய் சந்திப்போம். டாக்டர், அடாதீங்க. நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி. நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி. நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி. லல்லலல்லலலலலா லலலலலலலலா லலலலலலலலா லலலலலலலலா.
தொட்டால் சுருங்கி செடிய போல நாணம் என்னடி சீமாட்டி கட்டான உடல் காயாயிருந்து கனிந்ததென்னடி சீமாட்டி சிட்டாய் பறக்கும் கால்கள் இரண்டில் தயக்கம் என்னடி சீமாட்டி தொட்டால் சுருங்கி செடிய போல நாணம் என்னடி சீமாட்டி கட்டான உடல் காயாயிருந்து கனிந்ததென்னடி சீமாட்டி சிட்டாய் பறக்கும் கால்கள் இரண்டில் தயக்கம் என்னடி சீமாட்டி இங்கு வந்தது என்னடி சீமாட்டி சங்கதி சொல்லடி சீமாட்டி இங்கு வந்தது என்னடி சீமாட்டி சங்கதி சொல்லடி சீமாட்டி தந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி அம்மா சீமாட்டி நில்லடி நில்லடி சீமாட்டி உன் நினைவில் என்னடி சீமாட்டி வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி லல்லலல்லல்லல்லா 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 வண்டு பறக்கும் கூந்தலுக்குள் செண்டாக நான் மறக்குமா முந்தானையில் தொட்டில் கட்டி இருக்க இடம் கிடைக்குமா சங்கு கழுத்தில் பொங்கும் மங்களத்தாலி ஒன்று தரட்டுமா வண்டு பறக்கும் கூந்தலுக்குள் செண்டாக நான் மறக்குமா முந்தானையில் தொட்டில் கட்டி இருக்க இடம் கிடைக்குமா சங்கு கழுத்தில் பொங்கும் மங்களத்தாலி ஒன்று தரட்டுமா கண்ணடி பட்டது சீமாட்டி கலக்கம் வந்தது சீமாட்டி கண்ணடி பட்டது சீமாட்டி கலக்கம் வந்தது சீமாட்டி உன்னை அல்லாது இன்னொரு கண்ணி உலகிலேதடி சீமாட்டி அம்மாடி சீமாட்டி நில்லடி நில்லடி சீமாட்டி உன் நினைவில் என்னடி சீமாட்டி வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி லல்லலல்லல்லல்லா 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 பேசுனீங்க என்னையே எப்படியோட வச்சீங்க எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா என் மேல உங்களுக்கு பெரிய உண்டு இல்ல இல்லன்னா இன்னைக்கு வந்திருப்பீங்களா ஆமா நீங்க நேத்துக்கு பேசினதெல்லாம் பொய் தானே ஆமான்னு சொல்லுங்க ஆமா ஆமா நான் தான் அவசரக்காரி நீங்க தான் என்னமோ சொல்லிட்டீங்களே நான் ஏன் அப்படி கோவிச்சுக்கிட்டேன் பாருங்க இனிமே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சொல்லுவீங்களா சரு இப்ப கூட சொல்றேன் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் இது வரைக்கும் உன்னை நான் காதலிக்கவே இல்லை சங்கர் சங்கர் என்னம்மா அங்க பாருங்களேன் அந்த மரடங்கதான் கமலாவுடைய குழந்தையை கடத்திட்டு போனது நம்ம இங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கும் இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சுட்டு போனோம்
ஒரு பணம் அண்ணன் கிட்ட கொடுத்துருங்க. ஆகட்டும் சார். உங்களோட கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு ஊரை விட்டே போறாரு. மறுபடியும் எப்ப சந்திக்க போறீங்களோ? பக்கத்துல இருந்து அவரை அனுப்பி வைக்க கூட உங்களுக்கு கொடுத்து வைக்கல. டாக்டர், நான் உங்களோட வரேன். நீங்கெல்லாம் அங்க வரக்கூடாதுங்க. இல்ல டாக்டர், அண்ணன் போகும் முன்னாடி ஒரு தடவை நான் அவரை பார்க்கணும். என்ன உங்களோட கூட்டிட்டு போங்க. அதுக்கு இல்லைங்க, உங்க அண்ணனை தப்பிக்க வைக்கிறது ஒரு பயங்கரமான முயற்சி. நீங்களும் ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போங்க டாக்டர். சரி, வாங்க போலாம். வேண்டாமா? சரியா போச்சு போ. சாப்பிட மாட்டேன். என்னடா இது தொந்தரவு பிடிச்ச? இந்த கட்டடத்தில் இருக்க அத்தனை பேர் அயோக்கியங்க. ப்ளீஸ் பயப்படாதீங்க சங்கர், நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். தைரியமா இருக்கு. தேங்க்யூ சார். மடையர்கள், மதிப்பிற்குரிய நமது நண்பரை இப்படியா நடத்துவது? என்ன டாக்டர் இது? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? அண்ணன் வெளிநாட்டுக்கு தப்பி போக உதவி செய்யறேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் பொய்யா? அண்ணனை கட்டி போடுறீங்களே, போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கவா? என்ன டாக்டர் இது அக்கிரமா? உங்களுக்கே நல்லா இருக்கா? கவலைப்படாத, உன் அண்ணன் தப்பிச்சு போக நான் கண்டிப்பா உதவி பண்றேன். ஆனா அதுக்கு முன்னால என் திட்டம் நிறைவேறும். என்ன உன் திட்டம்? உன் தங்கையை மணப்பது, அதன் மூலம் உங்கள் குடும்ப சொத்துக்கள் அனைத்தையும் நான் அடைவது. டாக்டர், நீங்களா இப்படி பேசுறீங்க? உயர்ந்த உள்ளம் படைச்ச ஒரு நல்ல டாக்டர்னு நாங்க நம்பி இருந்தோமே. நீங்க நம்பினா அதுக்கு நானா பொறுப்பு? அப்படின்னா நீ ஒரு போலி டாக்டரா? போலி டாக்டர் என்ற பட்டத்தோட உங்களையும் உங்க அப்பாவையும் திட்டமிட்டு ஏமாத்தி வந்தவன். அதையும் சேர்த்து சொல்லு. அட பாவி, எதுக்காக இந்த நாடகம் எல்லாம் ஆடினேன்? நாடகம் ஆடினதுனாலதான் உங்க அப்பாவோட உங்களோட நெருங்கி பழகி உங்க குடும்ப ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க முடிச்சு. உங்க அப்பாவுக்கும் கமலாவுக்கும் இருந்த பகையை பயன்படுத்தி அவனை கொலை பண்ணி அந்த கொலை குற்றத்தை உங்க குடும்பத்து மேல சுமத்த முடிச்சது. கொண்டு மரியாதை பசுவை போல எங்க வீட்டை வலம் வந்தா ஓனாய உன் எண்ணம் நிச்சயம் நிறைவேறாது. இப்பொழுது எனக்கு வேண்டியது சரசவுக்கும் எனக்கும் திருமணம். பிறகு சொத்துக்கள் எல்லாம் தானாக என் கைக்கு வந்து விடும் இல்லையா? சமுதாயத்தின் தாயாக விளங்க வேண்டிய டாக்டர் என்ற புனிதமான பட்டத்தை உன்னை போல் கூட எனக்கு எப்படிதான் கொடுத்தாங்களோ? நிறைவேறாதா? நீங்கள் மட்டுமல்ல, என்னால் கடத்தி கொண்டு வரப்பட்ட கமலாவின் குழந்தை உட்பட அத்தனை பேரையும் நீ என்ன சொல்ற? மௌனம் உங்களுக்குத்தான் ஆபத்து. நேரத்தை வீணாக்காதே. உன்னுடைய சொத்து முழுவதும் எனக்கு சேர வேண்டும் என்று இதில் எழுதியிருக்கிறேன். கையெழுத்து போடு. இன்னும் 1 மணி நேரத்திற்குள் நீ இங்கிருந்து புறப்பட்டால்தான் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி தப்பிக்க முடியும். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. தப்பிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் கையெழுத்து போடு. சரி, நான் உனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வெளியே போய் போலீஸ்ல புகார் பண்ணா உங்க என்ன ஆகும்? உன்ன போய் புத்திசாலி நினைச்சேனே, முட்டாள்.
அட பைத்தியக்கார, நான் என்ன அவ்வளவு முட்டாள நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? நீ வெளிநாடு போய் சேர்ந்து எனக்கு ஆபத்து இல்லைன்னு தெரியற வரைக்கும் உன் தங்க எந்த நிமிஷத்திலையும் சாகக்கூடிய பயங்கரமான சூழ்நிலை தான் இருக்கு. எனக்கு ஆபத்துனா அடுத்த வினாடியே அவன் செத்துடுவான். சங்கர், நான் மிரட்டிய காரியத்தை சாதிக்கிறேன்னு நினைச்சிடாத. நான் சொன்னதை செய்வேன். போட கையெழுத்த. வேண்டாண்ணா, போடாதே. அயோக்கியா. அறிவு புகட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. நீ ஒழுங்கா இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள கையெழுத்து போட்டுட்டு புறப்படு. இல்லனா உன் தங்க சாகரதை உன் கண்ணாலே பாரு. ஏ மாரசாமி, புரியா? இவள மாறி கொண்டு வந்து ஜன்னல வந்து இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அண்ணனும் தங்கி ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இதோ பார்த்தாயா, நிமிஷத்திற்கு நிமிஷம் நீர் நிரம்பிக் கொண்டே இருக்கும். அதோடு இந்த தொட்டியின் மேல் தனமும் கீழே இறங்கிக் கொண்டே இருக்கும். பார். பார்த்தாயா சங்கர், நீரும் நிரம்பி தளமும் மூடிவிட்டால் பிறகு என்ன நடக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பார். மூச்சு திணறி தண்ணீருக்குள்ளே மடிந்து போவாள் உன் தங்கை. சீக்கிரம் சொல், முடிவென்ன சொல், சொல்லடா. சங்கர், நீ தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குத்தான் ஆபத்து. நீயும் தப்பிக்க முடியாது, உன் தங்கையும் உயிர் வாழ முடியாது.
போய் காப்பாத்துங்க. அந்த வழிதான். உன்னை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் என் உயிருக்குயிராக காதலிச்ச உங்ககிட்டயே உன்னை காதலிக்கலேன்னு அப்ப போய் சொன்னேன். இப்ப மட்டும் நீங்க சொல்றது எப்படி நம்பது? என்னை பத்தி உங்களுக்கு கவலை வேண்டாம். போங்க போங்க. கேளு. உன்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னை காப்பாற்ற வந்திருப்பேன். நீ தப்பிச்சு வெளியே போன பிறகு என்னை பத்தி நீ என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. உன் அன்பை நான் இருந்தாலும் பரவாயில்லை. நீ எப்படியா தப்பிச்சா போதும். நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. ஆபத்தை புரியாம பேசுறேன். போ. அதெல்லாம் பரவாயில்ல. நீ புறப்படு. இல்ல நீங்க போங்க. சொல்ல கேட்டாரோ புரிய மாட்டேங்குது. நீங்க போங்க. ஆபத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. போ. நீங்களும் வாங்க. நீங்களும் வாங்க.
சரம் சரம் இனி என் மேல சந்தேகப்பட மாட்டீல்ல? புறப்படுமா? என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. என்ன இது? பயப்படாத, ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ மிஸ்டர் நாதன். உண்மையான கொலைக்காரனை ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களை நான் எப்படி பாராட்டுறதுன்னு புரியல. மிஸ்டர் நாதன், ஆரம்பத்திலிருந்தே உங்களை பத்தி தவறா நினைச்சிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன இது? வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வாங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போறது இருக்கட்டும், நீங்க முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. என்னங்க இது? என்னுடைய கடமை. ஓஹோ, மறுபடி கடமையை பத்தி ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் கடமை உணர்ச்சி தேவை சார். சட்டம் உங்க அண்ணனை தேடிக்கிட்டு இருக்கு. அவர் தன்னை சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சா நீதி அவருக்கு விடுதலை கொடுக்கும். எஸ் சார். கமா. அண்ணா, என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா? பாவம், மன்னிச்சிடுங்க.